வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்கி வருகிறோம். அதன்படி இன்று குரோதி வருடம் தை மாதம் 3ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 16/1/2025. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:30 1:30 வரையும். பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் 1:30 3 மணி வரையும். குளிகை நேரம் இன்று காலை மணி 9 முதல் 10:30 வரையும். யமகண்ட நேரம் இன்று காலை 6 முதல் 7:30 வரையும். இன்றைய சூலம் திசை தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:34 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:44 வரை துதிவியை திதி, அதன் பிறகு திருதியை திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:54 வரை ஆயில்ய நட்சத்திரம், அதன் பிறகு மக நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4:44 வரை கரசை கரணம், அதன் பிறகு இன்று மாலை 5:10 வரை வணிசை கரணம், அதன் பிறகு பத்திரை கரணம். இன்றைய யோகம் இன்று பிற்பகல் 12:54 வரை சித்த யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 12:54 வரை பூராட நட்சத்திரமும், அதன் பிறகு உத்திராட நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதற்காக மன வருத்தவோ மனக்கவலையோ பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. சரிங்களா? அதற்கு மாமூலாக நீங்கள் என்னென்ன வேலை செய்தீங்களோ செய்த பணியை செய்த வண்ணமே தொடரலாம். அதுலேயும் எந்த குறையோ தடையோ வராதுங்க. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜோதிட சம்பந்தப்பட்ட சந்தேகம் இருப்பின் நீங்கள் உடனே கமெண்ட்ஸில் கேட்கலாம். உடனுக்குடன் பதில் அளிக்கப்படும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சரிங்களா? வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலனை பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான பலன்கள் நடப்பதற்கு அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு துணை செய்யுதுங்க. அதனால் இன்றைய நாள் 4ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் மாத்திருஸ்தானத்தில் சந்திர பகவான் வீட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும், அருகில் உள்ள அம்மன் ஆலயத்தில் ஒரு முறை தரிசனம் செய்துவிட்டு இன்றைய பொழுதை துவங்குனீங்கன்னா மிக மிக சிறப்பாக அமையும் என்பது தான் உங்களுக்கு உள்ள பலனாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பொன் சாம்பல் நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாக்குறுதியை எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு புதுமையான நாளாக உங்களுக்கு தோணும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வெற்றி உங்கள் பக்கம்தான் காத்திருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் உங்கள் வீட்டில் இருந்தாலும் முயற்சிகள் நல்ல பலனளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் பொறுமையை கையாளணும். எடுத்தோம் கவிர்த்தோன்னு பேசாமல் கொஞ்சம் பொறுமையை கையாண்டிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும் என்பதை மாற்ற முடியாதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவர்களையும் குடும்பத்தாரையும் கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழிலில் நல்ல ஆதாயம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால்
செலவை கட்டுப்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால, உங்களுடைய முயற்சிகள் நல்ல வெற்றியை குடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. இன்றைய நாள் செய்யக்கூடிய பணி, உங்களுக்கு மன நிறைவையும், சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய நாள்ல ஆரம்பிக்கக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும், நல்லதொரு வெற்றி வாய்ப்ப உங்களுக்கு குடுக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இடமில்லைங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க. மிருகசீர நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு ஒரு புதிய அறிமுகம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். அந்த அறிமுகத்தால சில ஆதாயங்கள நீங்க அடையலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு சில தாமதம் சில விஷயத்தில ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால விநாயக பகவான நீங்க வழிபாடு செஞ்சுட்டு இன்றைய நாள் துவங்குங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 1ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால, நன்மைகள் அதிகம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. உங்க ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதுனால, சந்திரனுடைய சொந்த வீடு அல்லவா? அதனால இன்றைய நாள பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஒரு சந்திரன் வலுப்பெற்று இருக்கிறதுனால, உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வருவதற்கு சந்தோஷமான சூழல் அமையுங்க. சரிங்களா? இன்றைய நாள்ல நீங்க நினைத்தது மாத்திரமே நடக்கும். பெரியதொரு கஷ்டங்கள் இல்லாத நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெளி வட்டாரத்தில உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு பழைய சிக்கல்கள் இன்று மறையக்கூடிய நாளாக இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நன்மை ஏற்படுறதுனால இன்றைய நாள் சந்தோஷம் உண்டுங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 12ஆம் இடத்திலே சந்திரன் மறைந்து இருந்தாலும் கொஞ்சம் கடுமையான போட்டி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இன்றைய நாளில் உங்களுடைய திறமையை காட்டுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிங்க. எதிரி அஞ்சக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இந்த நாளில் உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தினா மாபெரும் வெற்றியை ஈட்டலாம். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் எதையும் தாங்கும் இதயம் உங்களுக்கு கிடைக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய சிந்தனை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடை தாமதங்கள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால லாபஸ்தானம் அல்லவா? லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் நல்லதொரு வெற்றியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு கிரக சூழ்நிலையும் அமைந்திருக்குங்க. சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் செய்தொழிலில் நல்லதொரு லாபம் கிடைக்கும். குறிப்பாக வெளியூர் அல்லது வெளி மாநிலம் சில இடத்துக்கு செல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதன்படி செல்லும்போது உங்களுக்கு நல்லதொரு புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சற்று எச்சரிக்கையாக இருக்கணும், இல்லைன்னா விரயம் காத்திருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் உங்களுடைய நிலைமை மேம்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் ஒரு தனி முத்திரை பதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுக்கு உழைப்புக்கு தக்க ஊதியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. இன்றைய நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு அருமையான ஒரு செய்தி காத்திருக்குங்க. இந்த செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வழக்கு ஏதும் நிலுவையில் இருந்தால் அது உங்கள் பக்கம் தீர்ப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விமர்சனங்கள் உங்கள் மீது இருந்த விமர்சனம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய பாதை உங்களுக்கு தெரிய வருங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 9ஆம் இடத்திலே பாகிஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு. இன்னைக்கு செய்துள்ள ஒரு புதிய யுத்தியை கையாண்டு
நீங்கள் மாபெரும் வெற்றியை ஈட்ட போகிறீங்க. அதனால் நல்ல வருவாய் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். குடும்பத்தினருக்கு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். இன்றைய நாள் உங்களுக்கு பிறருக்கு நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் எதுலேயும் கட்டுப்பாடு உங்களுக்கு கொஞ்சம் அவசியம் தேவைங்க. இதில் ஒரு ஸ்பீடு பிரேக் மாதிரி இன்றைக்கி வேணும் உங்களுக்கு. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவுகள் தீராத பிரச்சனைக்கு இன்றைக்கி முடிவு தெரியும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவரின் ஆலோசனையை கேட்பது நன்மையை தரும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 8ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் என்ற அடிப்படையின் கீழ் இன்றைய நாள் சில விஷயங்கள் உங்களுக்கு தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் முடிந்தவரை நீங்கள் யாரிடமும் அதிகம் பேசாமல் இருந்தாவே தடைகள் எதுவும் வராது. கோபத்தை குறைக்கணும். மெயின் அவ்வளோதாங்க. தடை நீங்கள் யாரிடமும் பேசவும் கூடாது. அதே நேரத்தில் கோபத்தை குறைக்கணும். அது மாதிரி இருந்தீங்கன்னா அந்த சந்திராஷ்டமம் உங்களை பாதிக்காதுங்க. சரிங்களா? உங்களுடைய முயற்சி திருவினையாக்க கடுமையான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் ஏற்படும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்படுங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு சந்தோஷம் களை கட்டுங்க. 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். அதனால் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது சுப நிகழ்ச்சிகள் அரங்கேற்றம் செய்வதற்கான யுத்திகளை கையாளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறதுக்காக அடிப்படை பேச்சுவார்த்தைகள் கூட இன்றைக்கி துவங்கலாம். அல்லது பெண் பார்க்கவோ வரன் பார்க்கவோ வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. இன்றைய நாள் சுப நிகழ்ச்சிகளின் அடையாளமாக உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில விஷயங்களில் உங்களுக்கு தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் விரைய செலவு கொஞ்சம் ஏற்படும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுகமான நாளுங்க. 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு மனப்பூர்வமான ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு கனவுல நடந்தது நினைவில் நடக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு. ஆமாங்க. அதனால் கனவுல எல்லாமே எளிமையாக நடக்கும். அது நினைவில் நடந்தால் இன்றைக்கி நடந்து தீருங்க. யாருக்கு? இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. அதனால் மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேவை இன்னைக்கு கடைசி நேரத்தில் பூர்த்தி ஆகிடும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வழிவகை உங்களுக்கு தெரியுங்க. மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்களுக்கு இருக்கார். அதன் காரணமாக சில விஷயங்கள் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் தடையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கிரக அம்சங்கள் கொஞ்சம் மாறுதலாக உங்களுக்கு இருக்க காரணத்தினால இன்றைய நாள் எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. அது மாதிரி பேச வந்த விஷயத்தை யாரிடமும் அதிகமாக பேச வேண்டாம். பேச்சை குறைத்தா இன்னைக்கு அது நன்மையாகவே இருக்கும். இன்றைய நாள் சில தடங்கல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்குது. மீனராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்களை புரிஞ்சுக்கணும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான தகவல் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வார் என கூறி உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.